நடிகர் ஸ்ரீனிவாச ராவ் மறைவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என அவர் உதடுகள் பேசாத மொழியுண்டோ? தங்கள் இடம் தங்களுக்கானது, நிரப்புவார் யாருமில்லை, முயன்றாலும் முடியாது, உன் பிரிவு எங்கள் துயர், ஆன்மா சாந்தியடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் இயற்கையை வேண்டுகிறது என்று உருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் அமைச்சரின் உதவியாளரை தாக்கிய திமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதுகுளத்தூரில் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சி நடைபெற்ற போது வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் அலுவலக நேரடி உதவியாளர் டோனி என்பவருடன் திமுக ஒன்றிய செயலாளர் மாயகிருஷ்ணன் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் முரளிதரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு டோனியை தாக்கினர். இது தொடர்பான காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டோனி போலீசில் அளித்த புகாரின் பேரில் மாயகிருஷ்ணன் மற்றும் முரளிதரன் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.